அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிஹ்ராஜ் பயணத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவங்க நுழைஞ்சு பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் நாடினதை தவிர அப்போ சொர்க்கத்தில் அவங்க நுழையும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நறுமணம் வீசுது. அப்போ இந்த வாசனை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அது வந்து ஃபிரௌனோட மகளோட வீட்டு பணிப்பெண்ணோடையும் குழந்தைகளோடையும் நறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஃபிரௌனோட மகளுக்கு தலைவாரி கொண்டிருந்த போது அவங்களோடைய சீப்பு வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ அதை வந்து அவங்க பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்தாங்க. அந்த டைமில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை வந்து ஏற்றிருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க பிஸ்மில்லா சொல்லும்போது அந்த ஃபிரௌன் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து உன்னோட இறைவனும் என்னோட இறைவனும் உன்னோட தந்தையோட இறைவனும் யார்? அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, என்னுடைய தந்தைகிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து சொல்லிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் வந்து கேட்குறான், நீ வந்து அல்லாஹ்வை மட்டும்தான் நீ ஏற்றுக்குவியான்னு சொல்லும்போது, ஆமாம் நான் வந்து அல்லாஹ்வை மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உன்னை தீயில போட்டுருவேன், உன்னுடைய குழந்தைகளையும் தீயில போட்டுருவேன்னு சொல்லி அந்த ஃபிரௌன் சொல்லும்போது, பரவாயில்ல தீயில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த குழந்தைகளை எல்லாம் தீயில வீச போகிறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, எங்களை எல்லாத்தையுமே நீங்கள் தீயில போட்டதுக்கப்புறமா அதில் வந்து எலும்புகள் கிடைக்கக்கூடிய அந்த எலும்புகளை எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நீங்கள் எடுத்து வச்சு ஒரு கபன் துணியில் வச்சுட்டு நீங்கள் ஒட்டுக்காக தான் நீங்கள் அடக்கம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ஃபிரௌன் சொல்கிறான், சரி அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தையும் அந்த தாயையும் வீச போகும்போது அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அல்லாஹ் வந்து பேசக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை வந்து அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, தாயே நீ வந்து பொறுமையை கடைப்பிடி, நீ வந்து பொறுமையாக இரு, இந்த உலகத்தோட வேதனை வந்து மறுமை வேதனையை விட குறைவு தான். நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மறுமையில் நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி அந்த பச்சை குழந்தை சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு பொறுமையை வந்து இன்னும் அந்த குழந்தை வந்து கற்று தந்த மாதிரி இருந்துச்சு.